இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், எது எடுத்தாலும் எந்த சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்த்தாலும் அது முகநூலாக கூட இருக்கலாம், டிக்டாக்காக கூட இருக்கலாம். எதை புரட்டி பார்த்தாலும் அன்புங்கின்ற ரீதியில் காதல் வலையில் சிக்கி தவிக்கிறவங்களும் இருக்காங்க. அதை ஜெயிச்சு நாங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆக எல்லாத்துக்கும் பொதுவாக நாங்கள் சொல்கிறது அந்த 3 எழுத்து அன்பு. இந்த அன்பை நாங்கள் அளவின்றி யாருக்கும் அதை கொடுக்கும் பொழுது அந்த அன்பு ஒரு நாள் தோற்று போகுங்க. நம்மளை காயப்படுத்துறதுக்குன்னு பல கூட்டம் இருக்குது. ஆனால் உண்மையான அன்பு வைக்கத்தான் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் சுயநலமான காலம். ஒரு தேவைக்காக வேண்டி அன்பு வைப்பார்கள். தேவை முடிந்ததும் தன்னை தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடிய காலம் இந்த காலம். ஒருவர் மீது அன்பு அதிகமானால் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், அவர்களால் கண்ணீரும் எங்களுக்கு அதிகமாகும் என்று. அன்பு என்ற அந்த சொல்லுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குங்க. அந்த அன்புக்கு அள வைக்கவும் தெரியும், அடிமைப்படுத்தவும் தெரியும், நம்மளை அனாதையாக்கவும் தெரியும். கூடுதலாக அன்பு வச்சு ஏமாறுறப்போ தனிமையில் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இனி யாரையுமே அனுபவிக்கக்கூடாது, காதலிக்கக்கூடாது என்று ஒதுங்கி மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களும் நீங்களில் இருக்கிறாங்க. ஆகவே அன்பு எப்பொழுதும் அளவுக்கு அதிகமானால் நாங்கள் அளவுக்கு அதிகமாக அளப்போகிறோம் என்று கருத்தில் கொள்ளுங்கள். ஆகவே அன்பு வைக்கின்றவங்க அளவுக்கு அதிகம் இல்லாமல் தன்னை புரிந்து கொண்டு, இது நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், அன்பு வைக்கிறோம், காதலிக்க போகிறோம், இது சரியா பிள்ளையா, இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்ட்டு ரொம்ப அலசி ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அன்பு வைக்கிறவங்களை, அன்பானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருங்க. எனவே அன்பை பற்றி தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து முடிந்திருப்போம்.